இலங்கை வரலாற்றுல அதி கூடுதலான காலம் ஏலெவல் படிச்ச பெட்ச்னு சொன்னா அது 21 பெட்ச். கொரோனா தான் அதுக்கு காரணம். அதே மாதிரி பிள்ளைகள் அதி குறைந்த காலம் ஏலெவல் படிக்கிற பெட்ச்னு சொன்னா பிள்ளைகள் அதை நீங்க 26 பெட்ச். 2026 ஆண்டு 8ஆம் மாசம் எக்ஸாம் நடக்க போகுது. ஆகவும் குறைஞ்ச பீரியட்ல ஏலெவல் நடக்க போகுது. எல்லா பிள்ளைகளுக்கும் தான் இந்த எக்ஸாம் ஒரே நேரத்துல நடக்க போகுது. அப்ப நாங்க இதுல பிள்ளைகள் சாதிக்கணும்னு சொன்னா, இதுல நாங்க ரிசல்ட்டுக்கு போகணும்னு சொன்னா பிள்ளைகள் நாங்க இப்பயே வியூகங்களை வகுத்து கொள்ளணும். ஏண்டா பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிறது இன்னும் 9 மாசம் தான் இருக்குது. இந்த 9 மாசத்துக்குள்ள தியரிய முடிக்கணும், ரிவிஷன் அண்ட் பேப்பர் கிளாஸ் செய்யணும், மாடல் பேப்பர் செய்யணும், பாஸ் பேப்பர் செய்யணும், அதே மாதிரி செமினார செய்யணும். யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், எவ்வளவு பெரிய ஒரு டாஸ்க் கொண்டுக்கு இன்னும் 9 மாசத்துல முகம் கொடுக்கணும் சொல்லி. அப்ப நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், ஒன்றில் எங்கட ஸ்பீட கூட்டணும் அல்லது ஒர்க்க கூட்டணும். அப்ப அதுக்குத்தான் பிள்ளைகள் நான் பிளான் பண்ணது. சும்மா யோசிங்கள பிள்ளைகள், நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் லீவுக்குரிய காலங்கள். ஏலெவல் எக்ஸாம் நடக்கும், அதுக்கு பிறகு பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் லீவுல கழிஞ்சிடும். ஜனவரியில பிள்ளைகள் ஸ்கூல் நடந்தாலும் ஸ்போர்ட் மீட் ஆரம்பிக்கணும். பிப்ரவரி மார்ச்கள்ல பிள்ளைகள் ரமலான் மாசம், ஏப்ரல் பிள்ளைகள் சித்திரை பெருநாள் மாசம். அப்போ உங்களுக்கு ஏப்ரல் வரும் வரைக்கும் பிள்ளைகள் முழுமையான ஸ்கூலை எதிர்பார்க்க இயலாது, முழுமையான பாடசாலை நாட்களை எங்களுக்கு எதிர்பார்க்க இயலாது. அதனாலதான் நான் பிளான் பண்ண பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்க இந்த விடுமுறையை, இந்த லீவை பிரயோசனப்படுத்தும். அதனால பிள்ளைகள் நவம்பர் மாசத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் வளமையான தியரி கிளாஸ் நடக்கும். புதிய தியரி ஆரம்பிக்கிறேன். ஹீட் பாடம். ஹீட் பாடம் உங்களுக்கு தெரியும், அதிகமான பிராக்டிக்கல் உள்ள ஒரு பாடம். செகண்ட் வீக்ல தான் லீவுகள் வரும், ரைட்? அப்ப ஸ்கூல் லீவு கிடைச்சதோட பிள்ளைகள் தேர்ட் வீக்கும் ஃபோர்த் வீக்கும் நான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு தெர்மோ கெமிஸ்ட்ரி, வெப்ப ரசாயனம், அதே மாதிரி பிள்ளைகள் கெமிக்கல் கைனடிக்ஸ், இயக்க ரசாயனம், இந்த 2 பகுதியையும் நவம்பர் மாசத்துல முடிச்சிடுறேன். ஏன்னா தியரிட லோடையும் குறைக்கணும் பிள்ளைகள், ஏன்னா தியரியும் போகணும், அதோட பேப்பரும் போகணும். டிசம்பர் மாசத்துல பிள்ளைகள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வளம மாதிரி ஹீட் பாடத்துல தொடர் இருக்கும். நவம்பர் டிசம்பர்ல 3 தியரி பார்ட் முடியும். 1 ஹீட், 2 தெர்மோ, 3 கெமிக்கல். டிசம்பர்ல பிள்ளைகள் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, நேரடியாகவே பிள்ளைகள் பாஸ் பேப்பர் எடுக்க போறேன். எப்படின்னு சொன்னா பிள்ளைகள் டிசம்பர்ல ஃபர்ஸ்ட் வீக், ரைட்? அதே மாதிரி செகண்ட் வீக், அதே மாதிரி தேர்ட் வீக்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிள்ளைகள் 9 to 4 பாஸ் பேப்பரை ஃபர்ஸ்ட் இயர் முழு சிலபஸையும் கவர் பண்ண மாதிரி இந்த 3 கிளாஸ்ல, அதாவது ஃபர்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே, செகண்ட் வீக் தேர்ஸ்டே, தேர்ட் வீக் தேர்ஸ்டேல முழு கிளாஸ் ஆக போட்டு பிள்ளைகள் முழு பாஸ் பேப்பரையும் டிஸ்கஸ் பண்ணி முடிக்க போறேன். பிள்ளைகள் இப்ப உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் கிளாஸ் நடக்குது, ஆனா ரிசல்ட் இல்லை. என்னன்னு சொன்னா பிள்ளைகள் மெயினாக பிள்ளைகள் பாடத்தை பத்தி நீங்க விளங்கணும். குரூப்ல வர கேள்விகள் எல்லாம் ஃபைனல் எக்ஸாமுக்கு வருமா? இப்படி வராது பிள்ளைகள். நீங்க மெயினாக நல்லா விளங்கிக்கணும். முதலாவது சிலபஸ கைக்கிடுங்க. வலது கையில சிலபஸ வச்சுக்கொள்ளுங்க, இடது கையில பிள்ளைகள் பாஸ் பேப்பரை வச்சுக்கொள்ளுங்க. அப்ப எங்களுக்கு முழு தியரியும் தெரியும், வந்த பாஸ் பேப்பரும் தெரியும். அப்ப பாஸ் பேப்பர்ல உள்ள விஷயங்களை பிள்ளைகள் படிக்கிற நேரம் எப்படி படிக்கணும் சொன்னா நல்லா விளைவிக்கணும். நிறைய பேர் பாஸ் பேப்பருக்கு ஆன்சரை தான் பாக்குறாங்க, அந்த ஆன்சர் தெரியும், அப்படி படிக்கிறீங்களா பிள்ளைகள்? உதாரணமாக ஒரு கேள்விக்கு 5 ஆன்சர் இருந்தா 5வது ஆன்சர் தான் சொன்னா அந்த ஆன்சர் பிள்ளைகள் அந்த வருஷத்துக்குரிய கேள்விக்கு, அடுத்த வருஷம் அது கேள்வி வராது. அடுத்த வருஷம் எப்படி வரும்னு சொன்னா அந்த ஆன்சர்ல மீதி 4 ஆன்சர் இருக்கு தானே, அதுல ஏதாவது ஒரு ஆன்சருக்குரிய கேள்வியைத்தான் அடுத்தடுத்த பாஸ் பேப்பர்ல போட்டுருது. பாஸ் பேப்பர் முழுமையாக செஞ்சாக்களுக்கு நான் சொல்ற விஷயம் விளங்கும். அதனால பிள்ளைகள் நாங்க நவம்பரையும் டிசம்பரையும் கைவிட்டோம்னு சொன்னா, நவம்பரையும் டிசம்பரையும் நாங்க லீவுல கழிச்சோம்னு சொன்னா ஆகவும் டேர்னிங் பாயிண்ட் பிள்ளைகள் இந்த 8 மாசம் 9 மாசம் தான்.
இந்த 8 மாசம் 9 மாசத்தை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் சக்சஸ். இந்த குறிப்பிட்ட காலமே போதும் பிள்ளைகள் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டுக்கு போறதுக்கு. வெளி பிள்ளைகள் இருந்தா பாய்ஸுக்கு வேறையாக ஹாஸ்டல் வசதி இருக்குது, கேர்ள்ஸுக்கு வேறையாக ஹாஸ்டல் வசதி இருக்குது. இந்த 2 மந்த்துக்குள்ள எங்கட இடெக் பிஎஸ்டி பிராக்டிகல் நடக்கும் 25 பெஞ்சுக்கு. உங்களுக்கு விருப்பம் சொன்னா அதுலயும் உங்களுக்கு ஜாயின் பண்ணி பிராக்டிக்கலா படிச்சு கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு பிராக்டிக்கல் மிக முக்கியம். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா அடுத்த வருஷத்துல இருந்து பிள்ளைகள் தியரி கிளாஸஸ் பேன் பண்றதோட பிராக்டிக்கலையும் பேன் பண்ணிடுவான். அந்த வருஷம் பிள்ளைகள் தியரி எக்ஸாம் நடந்து 2 வீக்ஸ்ல பிராக்டிக்கல். வளமையாக என்ன நடக்கும், தியரி முடிஞ்சு 2 மந்த் பிரேக் பண்ணி போட்டுத்தான் பிராக்டிக்கல் நடக்கிறது. அப்ப அந்த 2 மந்த்துக்குள்ள பிராக்டிக்கலுக்கு ரெடி ஆகலும். ஆனா இனிமேல் அப்படி இல்லை. பிஎஸ்டியை பொறுத்தவரை 100கணக்கான பிராக்டிக்கல் இருக்குது, இடெக்லயும் 100க்கும் மேற்பட்ட பிராக்டிக்கல் இருக்குது. அப்ப அவன் பார்க்கறது ஒரு பிராக்டிக்கல் சப்ஜெக்ட் தானே, பிள்ளைக்கு தியரியும் பிராக்டிக்கலும் ஏழுமாகும். இது அப்படி இல்லை. தியரி முடிஞ்சதுக்கு பிறகு பிராக்டிக்கலை வேறையாக பழகிறது. அப்ப தியரி சம்பந்தம் இல்லை, பிராக்டிக்கல் சம்பந்தம் இல்லை. அப்ப அதனால அதெல்லாம் இப்ப ஆராய்ந்து அழகான முறையில் பிள்ளைகளுக்கு தியரியோட அவங்க பிராக்டிக்கலை கொடுக்க சொல்றாங்க. ஆகவே பிள்ளைகள் நீங்க நேரடி வகுப்புகளுக்கு பேய்த்து தான் ஆக வேண்டி வரும்.